இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று போட்ட வீடியோவோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி பேக் நெக் டிசைன் நம்ம போட போகிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து டிசைன் வந்து போட்டுட்டோம். போட் நெக் வச்சு பிரிஞ்சஸ் கட்டிங் வச்சு சூப்பரான ஒரு டிசைன் நம்ம வீடியோ போட்டுட்டோம். அதுக்கு மேட்சாக வந்து என்ன டிசைன் வந்து நெக் டிசைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா 4 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா பேக்லேயும் 4 இன்ச்சு வச்சு தான் நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 4 இன்ச்சு வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச்சு அகலம் எடுத்துகிட்டு நான் வந்து 3.5 இன்ச்சு உயரம் போட்டுட்டு அந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு வளைவு போட்டுக்கிறேன். செகண்ட் வளைவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன டிசைன் வரைகிறோமோ அதை வந்து இந்த ஷேப்பில் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அந்த மேலே இருக்க டிசைன் மட்டும் தான் நம்ம 4 இன்ச்சு கவர் பண்ணுற மாதிரி வரையணும். கீழே இருக்க டிசைன் வந்து நம்ம அந்த 4 இன்ச்சுக்குள்ளே வர்ற மாதிரி அந்த டிசைன்களை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சி பார்த்துக்கலாம். வரைஞ்சி பார்த்துட்டு நம்ம இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு 2 பக்கம் கரெக்டாக வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதே ஷேப்பில் 2ஆக மடிச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஷேப் வந்து எனக்கு போட்டது வந்து அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் அழிச்சிட்டு இந்த மாதிரி நேராக வர்ற மாதிரி நான் வந்து இந்த இதை நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் கீழே வந்து வரைகிறதோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வரைய போகிறீங்க அப்படின்னா ஒரு கேன்வாஸ்லேயோ ஒரு பேப்பர்லேயோ நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். வரைஞ்சி பார்த்துட்டு இந்த டிசைன் நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெட்டி பார்த்தா தான் அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் வெட்டி பார்த்துருக்கேன். இந்த டிசைன் வந்து எனக்கு ஓகேவாக இருக்குது. நான் அதனால் இந்த மாதிரி நான் தச்சு எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னா மேலே இருக்க அந்த 4 இன்ச்சு அகலம் மட்டும்தான். அகலத்துக்கு நம்ம என்ன டிசைன் மேலே கொடுக்க முடியும் அப்படின்றத மட்டும் நீங்கள் இதில் கவனமாக பார்த்துக்கோங்க. கீழே இருக்கிறது நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் வரைஞ்சிக்கோங்க. நான் சேம் வரைஞ்ச டிசைனே நீங்கள் வரைஞ்சிட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே வந்து இதுக்கு மேலே ஏதாவது ஒரு டிசைன் நீங்கள் வரைஞ்சாலும் சரி. மேலே மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இந்த டிசைன் நான் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு அதுக்கு தக்கன ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கிறேன் நான். கேன்வாஸ் எடுத்துகிட்டு இப்போ லைனிங் பீஸு எல்லாமே வச்சு நம்ம தச்சு திருப்ப போகிறோம். நீங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் எந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி நான் தச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா இந்த டிசைன் வந்து நம்ம எடுத்தோடனே வந்து டக்குன்னு வந்து பழகிட முடியாது. ரொம்ப ஈஸி. ஆனால் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி தெரியும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த வீடியோ வந்து பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். நான் சொல்கிறத விட நான் செயலில் வந்து நான் செஞ்சு காமிக்கிறத நீங்கள் அந்த சவுண்டை கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி வந்து வரைகிறேன், எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். கீழே இருக்க அளவுக்கு வந்து நம்ம அளவுகள்லாம் கிடையாது. சும்மா நார்மலாக நம்ம இருக்க ப்ளவுஸோட ஹைட்டுக்கு தக்கன ஃபுல்லாகவே நம்ம அந்த டிசைன் வந்து நம்ம வரைய போகிறோம். அதனால் நான் இவ்வளோ தான் உயரம், கழுத்தோட உயரம் அப்படின்றத நான் சொல்லி வந்து நான் வரையல. ஃபுல் நெக்குமே கீழே வந்து டிசைன் நம்ம வரைகிறோம். அதுக்கு பின்னாடி வந்து நம்ம பேக் நெக்கில் வந்து கொக்கி வைக்க போகிறோம். அதனால் நான் தொடர்ந்து வந்து சேனலில் நீங்கள் ஃபுல்லாக வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா இந்த டிசைனை நீங்கள் பேக்லேயும் ஃப்ரண்ட்டுக்கும் சேர்த்தே பால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கை டிசைன் நம்ம கொடுத்துருக்கோம். கை டிசைன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். புரிஞ்சது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு புரியலாம் அப்படின்னா எந்த இடத்துல புரியலை அப்படின்றத எனக்கு தெளிவாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் கூட நான் அதுக்கான ரிப்ளை வீடியோவாக நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ தொடர்ந்து வந்து நீங்கள் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
இப்போ நான் பண்ணுற டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பட்டிக்காக நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த கழுத்து பகுதிக்கும் கீழே வந்து இருக்கும் பார்த்திங்களா, அந்த அளவு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் எடுக்கிற அளவே நீங்களும் எடுக்காதீங்க. உங்கள் ப்ளவுஸுக்கு தக்கன நீங்கள் ப்ளவுஸோட இறக்கம் எவ்வளோ போடுவீங்க அப்படின்றத பார்த்துட்டு, அந்த பட்டியோட சைஸு உங்கள் ப்ளவுஸுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கு தக்கன வந்து நீங்கள் பட்டியோட அளவு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி தச்சு திருப்பிட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு அளவு வந்து குறிச்சிக்கோங்க. ஏன்னா 2 பக்கமும் நம்ம சமமான அளவு வேணும். அதுக்காக 2க்கு நடுவில் ஒரு சாப்பீஸஸ் போட்டாலும் சரி, இந்த மாதிரி நாங்கள் போட்ட மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிட்டாலும் சரி, இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த இடத்த மட்டும்தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2 பக்கமும் எவ்வளோ கேப் விட போகிறோம் அப்படின்றது தான். இப்போ இந்த பக்கம் ஒரு 3.25 இன்ச்சு அப்படின்னா, இந்த பக்கம் அதே மாதிரி 3.25 இன்ச்சு. இந்த மாதிரி அளவுகளை வந்து சேமாக வந்து குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இப்போ இது மேலே வச்சு நம்ம இந்த இடத்த நான் அடிக்கலாம். அந்த வளைவு வருது பார்த்தீங்களா, அந்த வளைவு வர்றதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு தேவை அப்படின்றத குறிச்சிக்கிட்டு 2 பக்கமும் ஈவனாக கரெக்டாக வச்சு அடிச்சுக்காங்க. இப்படி அடிச்சிங்கன்னா தான் அந்த அளவு சேஃப் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த ஒரு பக்கம் மட்டும் அடிச்சுட்டு அப்படியே வந்து சென்ட்ரு பகுதியை வந்து 2ஆக மடக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து நம்ம அளவுகளை வச்சு நான் அடிச்சிடுறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்க வரல அப்படின்னா அந்த சென்ட்ரு பகுதி கோடு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த மடக்கிட்டு அந்த முனியில் ஒரு வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஊசியை குத்துனீங்க, மடக்கி ஊசியை குத்துனீங்க அப்படின்னா இந்த பக்கம் எந்த இடத்துல அந்த அளவு இருக்குது அப்படின்றது கரெக்டாக தெரிஞ்சிடும். அப்படி நீங்கள் ஊசியை குத்திட்டு அந்த அளவில் ஒரு சாப்பீஸை வச்சுட்டு நீங்கள் இதை நான் தைக்கிற மாதிரியே தைச்சிக்கலாம். இந்த மாதிரி 2 மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம கொக்கி வந்து வைக்க போகிறோம். இப்போ எல்லாமே நம்ம ஃபினிஷிங் முடிஞ்சு இதை நம்ம பேக் நெக்காகவும் வச்சுக்கலாம், இதில் பேக் கொக்கி வைக்கிற மாதிரி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ முன்னாடி வந்து பிரின்சஸ் கட்டிங் போட்டதுனால நம்மளுக்கு சேம் வந்து பின்னாடி ஒரு டிசைன் வேணும் அப்படின்றக்காக இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி கொக்கி வச்சிடறோம். இதே மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு டிசைனுக்கும் முன்னாடி என்ன டிசைன் வைக்கிறோம், பின்னாடி என்ன டிசைன் வைக்கிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸ் வந்து தைக்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். சில டெய்லர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமராக இருக்க நீங்கள் கூட இப்போ நீங்கள் டெய்லராக இருக்கீங்களா இல்லை கஸ்டமராக இருந்து பார்க்குறீங்களான்னு தெரியாது. கஸ்டமராக இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா போட் நெக்கை முன்னாடி டிசைன் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க, பின்னாடி வந்து ஒரு ரவுண்ட் நெக் வச்சு தச்சுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம நார்மல் ரவுண்ட் நெக்குக்கு என்ன அளவு எடுப்போம் அப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த மாதிரி தான் எடுப்போம். ஆனால் போட் நெக் அப்படின்ற போது ஒரு 4 இன்ச்சிலேருந்து 4.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம போட் நெக்கோட அளவு இருக்கும். அப்போ முன்னாடியும் பின்னாடியும் வந்து சேம் அளவாக இருந்தால் தான் நம்ம ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து முன்னாடி என்ன 4 இன்ச்சு போட் நெக் வைக்கிறோமா அதுக்கு தக்கன தான் பின் நெக்கு நம்ம வைக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களோட ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வச்சுருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு புரிஞ்சதா அப்படின்றத சொல்லுங்கள். இந்த டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து நம்ம ஸ்லீவ் டிசைனும் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். நீங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ண பின்னாடி இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற பாருங்கள். ஒரு ரிச் அண்ட் ராயலாக இந்த டிசைன் வந்து இருக்குது. நம்ம வந்து கைக்கு வந்து இந்த மாதிரி கேலப் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டிசைனோட வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கு வந்து ஒன்றா நான் காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்றத பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பிரின்சஸ் கட்டிங்கு முன்னாடி வந்து கலப் டிசைனு, அதே மாதிரி ஸ்லீவுக்கும் கலப் டிசைன் வைக்கும்போது ரெண்டுமே உங்களுக்கு மேட்சாக இருக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். முன்னாடியே இந்த டிசைன் அது உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த முன்னாடியோட டிசைன் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நம்ம போட்டுட்டோம். அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சூப்பராக டிசைன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் டிசைன் பண்ணிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.